முழுக்க முழுக்க அப்டேட்டடான டிசைனில் தரமான பொருட்கள் போட்டு ஆர்கிடெக்ட் டிசைனில் ஒரு கனவு வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். வெளியே ஒரு எஸ்யூவி இல்லை 2 ஹேட்ச்பேக் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள 2 பெரிய லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், 2 கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம்னு எல்லாத்துக்குமே அட்டாச்சு டாய்லெட் வித் ட்ரெஸ்ஸிங் ஏரியா, சிட் அவுட், பால்கனி, ஹோம் தியேட்டர், லிஃப்ட், ரூஃப் டாப் கார்டன்னு கனவு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்து செதுக்கியிருக்காங்க இந்த வீட்டை. 35க்கு 55ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 4.41 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ் தனி வீடாக 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அட்டகாசமாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. நேச்சுரல் கிளாடிங் ஸ்டோன், லேசர் கட் ஜாலி, WPC பேனலிங், பால்கனி ப்ரொஜெக்ஷன், கூடி சிலிண்டர் லைட்டிங்ஸ் மூலிமா இந்த வீட்டோட எலிவேஷனை மினிமலிஸ்டிக் ஆர்கிடெக்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணுற விதமாக காம்பவுண்ட் வால் மற்றும் கேட்டில் லேசர் கட் டிசைன் HPL சீட் பதிச்ச MS கேட் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிக்கோ 14க்கு 24ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் செட்பேக் ஏரியா 4 to 5 அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கும் போர்ட்டிகோ பீமுக்கும் இடப்பட்ட கேப்பில் த்ரூ அவுட் வால் முழுவதும் டெரகோட்டா ஜாலி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் ஒரு போர்வெல் மற்றும் 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் நெசம் வச்சு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோர் டில்ஸ் 2க்கு 2ங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி கொடுத்து அதை மேட்ச் பண்ணுற விதமாக 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் வால் டைல்ஸ் பிராஸ் பீடிங்கோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் அழகான லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி 10க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் சிட் அவுட் ஏரியா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அதில் கிரானைட் லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் 4க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் யூனிக் டிசைன் டீகுட்டில் டபுள் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த டோருக்கு ஸ்மார்ட் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்து பயோமெட்ரிக் மற்றும் நம்பர் லாக்கிங் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் சின்ன ஃபோயர் ஏரியா 5க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட ரைட் ஹேண்ட் சைட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2.25க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்ட் வால் முழுவதும் லூவர் பேனலிங் பண்ணி அதில் பேஸ் கேபினட் அண்ட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் ப்ரொஃபைல் லைட் மூலிமா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து அதில் லேசர் கட் டிசைன், அக்ரிலிக் ஷீட், அதில் லைட்டிங் அண்ட் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கொடுத்துருக்கிற எல்லா விண்டோஸோட டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸுமே நிலம்பூர் டீகுட்டில் சேஃப்டி ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் வாலில் வெளிச்சம் மற்றும் வெண்டிலேஷனுக்காக 2 விண்டோ கொடுத்து சென்டர் ஏரியாவில் அழகான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோயரையும் டைனிங் ஏரியாவும் பிரிக்கிற இடத்துல உடன் பார்ட்டிஷன் கொடுத்து அதில் கிளாஸ் பார்ட்டிஷன், ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் மற்றும் சீலிங்க்கு WPC பேனலிங் லைட்டிங்ஸோட நீட்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட்டில் கரெக்டான வாஸ்துவில் பூஜாரும் 4க்கு 4ங்கிற டைமென்ஷன்ஸில் டீகுட் டோர் ப்ரொவிஷனோட கொடுத்து உள்ள உடன் பேனலிங் வித் பேஸ் கேபினட் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட சவுத்தில் என்ட்ரானதும் டைனிங் ஏரியா 10க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் முழுக்க வால் ப்ரொஜெக்ஷனில் ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து சீலிங்க்கு அட்டகாசமான பேனலிங் டிசைனில் லைட்டிங்கோட ஃபால் சீலிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. டைனிங் ஏரியாவோட ஒரு கார்னரில் வாஷ் பேசின் யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து சவுத் ஈஸ்டில் என்ட்ரானதும் கிச்சன் 10க்கு 15ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணியிருக்காங்க.
எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் குவாட்ஸ் லேயிங் பண்ணி குவாட்ஸ் டிசைன்லேயே சிங்க் யூனிட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸை கீழே வர பேஸ் கேபினெட், ஆயில் புல் அவுட், கட்லரி யூனிட், வால் கேபினெட்ஸ், லாஃப்ட் கவரேஜ் அண்ட் டால் யூனிட் ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகான பெய்ஜ் கலர் காம்பினேஷனில் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக சிம்னி ப்ரொவிஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் டிஷ்வாஷர் யூனிட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அதுக்கு பக்கத்திலேயே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டேபிளும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் சைடு 5x4 டைமென்ஷன்ஸில் ஸ்டோரேஜ் ஏரியா கடப்பா செல்ஸ் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் கொடுத்துருக்கிற கிளாஸ் அண்ட் டீக் டோர் வழியே எக்ஸிட் ஆனதும் ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா சேஃப்டி ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அவுட்டர் யூனிட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ஒரு பகுதியில் ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்தில் ஒரு நபர் மட்டும் போகக்கூடிய அளவில் ஹைட்ராலிக் லிஃப்ட் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10x17 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சவுத் ஏரியாவில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ஸ்டடி யூனிட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங், ஃபேன் அண்ட் லைட் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் வாலில் லூவர்ஸ் மூலிமா வால் பேனலிங் கொடுத்து அதுலேயே அட்டாச்சு டாய்லெட்டுக்கான டோர் ஹிடன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4.25 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் கிளாஸி ஃபினிஷிங்கில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு கிளாஸ் பார்ட்டிஷன் மூலிமா தனித்தனியாக பிரித்து அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் கெரவெட் பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. ரெயிலிங் டஃப் அண்ட் கிளாஸில் வச்சு கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸோட சைட் வால் முழுவதும் சிவில் ப்ரொஜெக்ஷனில் உடன் பேனலிங் கொடுத்து அதில் ஷோகேஸ் யூனிட் வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் மூலமா மேலே வந்ததும் லான்ச் ஏரியா 12x14 டைமென்ஷன்ஸில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. சவுத் வாலில் லூவர்ஸ், வால்பேப்பர், ப்ரொஃபைலைட் மூலமா அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. நார்த் வாலில் ஷோகேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் சிவில் ப்ரொஜெக்ஷனே கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் மற்றும் உடன் பேனலிங்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க.
லான்ச்சோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் காட் வித் ஹெட்போர்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைட் டபுள் டோர் வார்ட்ரோப் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் மற்றும் ப்ரொஃபைல் லைட் மூலிமா அழகான ஃபால் சீலிங் வச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டதை போலவே வால் பேனலிங்குள்ளேயே ஹிடன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா போகிறதுக்கான ஹைட்ராலிக் டோர் வச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா 4.4க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்லைடிங் டைப் வார்ட்ரோப் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு பேரலாக அட்டாச்சு டாய்லெட் 5க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக பிரித்து கிளாஸ் பார்ட்டிஷன் உதவியோடு கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப அழகான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் கெரவெட் பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லான்ச்சோட நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் செகண்ட் கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் வார்ட்ரோப் ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்து ஹெட்போர்ட் ப்ரொவிஷனோட காட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் கொடுத்து அதுலேயே லேசர் கட் டிசைன், அக்ரிலிக் ஷீட் மற்றும் லைட்டிங்ஸ் மூலிமா ரொம்ப அழகான டிசைனில் ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கான எல்லா டோர்ஸும் எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் மூலிமா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4.5க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையும் கொடுக்கப்பட்டதை போலவே வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு தனித்தனியாக கிளாஸ் பார்ட்டிஷன் மூலிமா பிரித்து ரூஃப் வரைக்கும் கிளாசி வால் டைல்ஸ் மற்றும் கெரவெட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லான்ச் ஏரியாவோட நார்த் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட மோஸ்ட் ஃபேவரட் ஏரியா ஹோம் தியேட்டர் 14க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் தியேட்டரில் ஆப்பிள் டிவி ஸ்க்ரீனிங், டால்பி அட்மோஸ் சவுண்டிங் சிஸ்டம், வாலை சுற்றிலும் சவுண்ட் ப்ரூஃபிங் மெக்கானிசம் கொடுத்து சீலிங்க்கு தியேட்டர் டைப்பில் ஃபால் சீலிங் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தியேட்டரில் இருந்து நார்த்தில் கொடுத்துருக்கிற ஸ்லைடிங் டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 6க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு அட்டகாசமான வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க. சைடில் எம்எஸ் லேசர் கட் டிசைனில் ஸ்க்ரீனிங் கொடுத்து ரெயிலிங் டஃபன் கிளாஸ் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட் வால் மற்றும் சீலிங்கில் WPC பேனலிங் மற்றும் ப்ரொஃபைல் லைட் பதிச்சிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
லான்ச்சில் கொடுத்துருக்கிற லிஃப்ட் மூலியமாக செகண்ட் ஃப்ளோர் வந்ததும் ஒரு சின்ன ஹெட்ரூம் சேஃப்டி டோர் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் முழுவதும் டெரகோட்டா டைல்ஸ் லேயிங் பண்ணி கார்னரில் ஓவர் ஹெட் டேங்க் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமுக்கு பக்கத்தில் 10x15 டைமென்ஷன்ஸில் சிட் அவுட் ஏரியா MS ஃபேப்ரிகேஷன் ப்ரொவிஷனோட ஸ்விங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சேலுக்காக கட்டி கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் செய்யப்பட்டது. சேம் டைப் பேட்டர்ன் ஹவுஸ் கோயம்புத்தூர் தடாகம் ரோட் KNG புதூர் பிரிவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிவடைகிற ஸ்டேஜில் இருக்குது. அதை பற்றின மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.